ரிசர்ச்சர் கூகுள் நமக்காகவே நோட்புக் எல்எம் என்ற ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த தொகுப்புல அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். நம்ம வாரக்கணக்குல செலவு பண்ண வேலைகளை இந்த நோட்புக் எல்லாம் நமக்கு 10 செகண்ட்ல கொடுத்துட்றான் எல்லாத்தையும். சாதாரணமா ஒரு மேன்ஸ்கிரிப்ட் நம்ம எழுத கிட்டத்தட்ட ஒரு 40 to 60 பேப்பரை நம்ம கலெக்ட் பண்ணி, ஏன் ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கல் அப்படின்னாக்கா 100 to 200 பேப்பரை நம்ம கலெக்ட் பண்ணி கன்சால்டேட் பண்ணி அதில் கோ த்ரூ பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அதுல இருந்து எடுத்துப்போம். இப்போ இந்த விஷயத்தை தான் நம்ம நோட்புக் எல்எம் நமக்காக பண்ண போறான். நோட்புக் எல்எம் வந்து நம்ம கொடுக்கிற டாக்குமெண்ட்ல இருந்து நமக்கான இன்ஃபர்மேஷனை அவன் கோ த்ரூ பண்ணி நமக்கு கொடுக்க போறான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். கிட்டத்தட்ட 50 பேப்பர் வரையும் நம்ம இதுல யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கலாம். மற்ற ஏஐக்கும் நோட்புக் எல்எம்க்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஏஐ இன்டர்நெட்ல இருக்க எல்லா ரிசோர்ஸஸையும் கேதர் பண்ணி அதுக்கு நமக்கான ஆன்சரை வந்து அது கொடுக்கும். ஆனா நோட்புக் எல்எம் நம்ம என்ன அப்லோட் பண்ணோமோ, எந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோமோ, எந்த ரிசோர்ஸ் அப்லோட் பண்ணோமோ அதை கோ த்ரூ பண்ணி நமக்கான ஆன்சர்ஸை அது கொடுக்கும். இப்போ இந்த நோட்புக் எல்லாமே நம்ம எப்படி ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தலாம்? நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம், இதுக்கு நம்ம ரிசர்ச்சுக்கான நாலேஜ் பேஸை நம்ம கிரியேட் பண்ணணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, the quality of the output from the notebook LM is decided by the quality of the input we give. அதனால நீங்க அப்லோட் பண்ற ஆர்டிக்கிளை ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நோட்ஸை வந்து உங்களுடைய நோட்ஸையோ அதர் டாக்குமெண்ட்ஸையோ ஸ்லைட்ஸையோ வந்து அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னாக்க நீங்க கேட்குற கேள்விக்கு உங்க நோட்ஸ்ல இருந்தே சில டைம் எடுத்து அது பதில் சொல்லும். ஏன்னா இந்த பிரச்சனையை நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால அதை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் எல்லா ரிசோர்ஸையும் அப்லோட் பண்ண பிறகு ஸ்டெப் 2 வந்து டைரக்டா நீங்க லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு போயிடலாம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து டிஎல்பி மெத்தடை நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டிஎல்பி மெத்தடும் ஏற்கனவே இருக்க எஸ்எல்எம் மெத்தடும் கம்பேர் பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம தலைவன் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி நம்ம ஆர்டிக்கிளை புட்டு வச்சிருவான். அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க அப்படின்னாக்க அதுல யூஸ் பண்ற ப்ராசஸ் பேராமீட்டர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் ஒவ்வொரு விதமான பேராமீட்டர்ஸையும் ஒவ்வொரு விதமான மெட்டீரியல்ஸையும் அவன் யூஸ் பண்ணியிருப்பான். இப்போ நான் லிஸ்ட் ஆல் த ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம கொடுத்துருக்கிற 50 பேப்பர்ல இருந்து பூத கண்ணாடியை போட்டு எல்லா பேராமீட்டர்ஸையும் எடுத்து நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அந்த பெராமீட்டரை லிஸ்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பெராமீட்டர்ஸ் எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் சைட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த சைட்டேஷனை நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சைட்டேஷனை டைரக்டா அந்த பேப்பருக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல இருந்து அந்த கண்டென்ட்டை அந்த பெராமீட்டர்ஸை எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு ஹைலைட் பண்ணிடுவாங்க. ரிசர்ச்சர் எல்லாரும் நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கம்பேரிசன் டேபிள் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நோட்புக் எல்லமோட உண்மையான பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நோட்புக் எல்எம் நீங்க யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டீங்க. ஸோ இது மாதிரி பல டீடைல்ஸ் நீங்க வந்து கெட் பண்ணிக்கலாம். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்டெப் 3 டிராஃப்ட் டு ஃபைனல் பாலிஷ். ஒன்ஸ் உங்க மேன்ஸ்கிரிப்ட் டிராஃப்ட் முடிஞ்ச பிறகு நோட்புக் எல்எம்லயே நீங்க அதை எடிட் பண்ணிக்கலாம். நீங்க கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கண்டென்ட்டை நோட்புக் எல்லாம் மாடிஃபை பண்ணி ரீரைட் பண்ணி கொடுத்துரும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எந்த கண்டென்ட்ல எந்த ரிசோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கு அப்படின்றதையும் அது சைட்டேஷனோட கொடுத்துருக்கோம். நம்ம அதை கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஹைலைட் பண்ணியே அந்த பேப்பர்ல காமிச்சிடும். ஸோ இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த நோட்புக் எல்லாம் வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் தான் தவிர அது ஆத்தர் கிடையாது. நம்ம டிராஃப்ட் நம்ம பேப்பர் மேன்ஸ்கிரிப்ட் எப்படி வேணும் அப்படின்றத நம்ம தான் டிசைன் பண்ணி அதுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்து எடுக்கணும். ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யுவர் டிராஃப்ட் 2-3 தடவை படிச்சு பாருங்க. ஸோ வை பிகாஸ் யூ ஹாவ் டு செக் த குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் யுவர் கண்டென்ட். ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு பி அலைன்ட் அக்கார்டிங் டு யுவர் ரிசர்ச் கோல். இதை முக்கியமாக ஏன் சொல்றேன் அப்படின்னா, as a reviewer I have seen many papers it has been overwritten because of AI. Step 4 the moment. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வச்சிருக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் தெம் இந்த வீடியோ பாக்குறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச்சரா இருப்பீங்கன்றதுனால இதை போர்ட்ல வைக்கிறேன். நோட்புக் எல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்க லிமிடேஷன்ஸை வந்து ஆர் ரிசர்ச் கேப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் இருக்கு, வாட் ஆர் த கரண்ட் லிமிடேஷன் ஆஃப் டிஎல்பி பேஸ்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நோட்புக் எல்லாம் பேராமீட்டர்ஸ்ல ப்ராசஸ் பேராமீட்டர்ல என்ன லிமிடேஷன் இருக்கு, மெட்டீரியல்ஸ்ல என்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு, அதோடைய அப்ளிகேஷன்ஸ்ல என்ன லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருக்கு.
நம்ம எக்ஸ்பர்டீஸ் ஏத்த மாதிரியே அந்த ரிசர்ச் கேப்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் லாஸ்ட் ஸ்டெப் 4, ஷேரிங் யுவர் ஒர்க். நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ரீயாகவே அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிபிடியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கிரியேட்டட் 10 slides related to a DLP process and their application கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த சோர்ஸ்ல இருந்து நமக்கு ஸ்லைட்ஸை கிரியேட் பண்ணிக்கும். நம்ம ஈஸியாக அதை எடிட் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி குட், யூ ஹாவ் டு ட்ரை இட். ஸோ இது தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நோட்புக் எல்எம்ல இருக்கு. நீங்கள் வந்து ஆடியோ ஓவர்வியூ பண்ணிக்கலாம், வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஏன் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட வந்து நோட்புக் எல்எம்ல தான் கிரியேட் பண்ணுது. நான் ஜஸ்ட் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், குவிஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அண்ட் ஆல்சோ ஃப்ளாஷ் கார்டு, இன்ஃபோகிராஃபி அண்ட் மைண்ட் மேப்பு, இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. It will be very good. So once you started using Notebook LM, and you never use any other AI for the research, I'm sure. So that's all for the video. Thank you.